சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படும் போது உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை வாசித்தால் விளங்கும். என்னென்னலாம் ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம இன்னும் பிச்சைக்காரங்களா இருக்க போறது கிடையாது. நல்ல ஐஸ்வர்யவானாய் நாம இருப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படி ஆசீர்வாதமா நீ இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்துல இருந்து நீ அநேகருக்கு கடன் கொடுக்க உன்னால முடியும். நீ கடன் கொடுப்ப. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கடன் வாங்கணும்? உன்கிட்டயே நிறைவு இருக்கும்போது நீ வெளியில இருந்து எதுக்கு கடன் வாங்கணும்? அதனாலதான் சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு உன்னை உயரத்துல உன்னை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யமாய் வைத்திருப்பேன். நீ இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்குற மாதிரி நான் உன்னை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் நீ கடன் வாங்காதிருப்பாயாகன்னு சொல்றாரு. கடன் வாங்காதிருப்பாயாகனா வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். ஏன் வாங்கக்கூடாது? எதுக்கு வாங்கக்கூடாது? நீங்க